வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு வாட்டர் மோட்ரு ஒன்று செட் பண்ண வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் கார்ப்பரேஷன் வாட்ரு ரொம்ப ஸ்லோவாக வருது. அதனால் ஒரு மோட்ரு ஒன்று செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை செட் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷீட்டு போட்ட வீடு தான். இதில் ஒயரிங் வேலையும் நடக்குது. இப்போ மோட்ரு கார்ப்பரேஷன் வாட்டர் வருது. இந்த லெவலுக்கே தண்ணி வரல, ரொம்ப கீழே வச்சுருக்கோம். அந்த லெவலுக்கு இங்கே பாருங்கள், கீழே இருக்குது. அந்த லெவலுக்கும் தண்ணி வரல. எங்களுக்கு மோட்ரு செட் பண்ணி தராங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். புது லைன் போடுறாங்க, அது வரைக்கும் மோட்ரு செட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஆஃப் ஹெச்பி மோட்ரு ஷார்ப்பில் ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கோம். இதுக்கு செக் வால்வு போடணுமான்னு கேட்குறாங்க. செக் வால்வுலாம் போட தேவையில்லை. இதுக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது பில்லு அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். இந்த மோட்ரு தான். இதில் செல்ஃப் ரிங் வால்வு இருக்கும். அது நம்ம ஸ்ப்ரிங் இருக்கும். அது நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் டாப்பில் உள்ள பிவிசி எல்லாத்தையும் கட்டிப்போம். அது சும்மா நம்ம அதில் கூலர் வாட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கீர் பாக்ஸ் உள்ளே இருக்குது கீரு, அதனால் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இதில் மேலே ஒரு லெதர் கொடுத்துருப்பாங்க. நம்ம சாதாரணமாக கிழிச்சி எடுத்தால் போதும், கைட்டி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஓரத்தில் உள்ள வாசர் லீக்கேஜ் வரும். அதை எடுத்துடாமல் மேலே உள்ள ஹோல்ஸ் லெதர் மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். கீழே செல்ஃப் ரிங் வால்வு இருக்கும். அது நார்மலாக உள்ளது தான். இந்த ஸ்ப்ரிங்கை எதுவும் கைட்டி ஆப்போசிட் தான் போடாமல் அப்படியே ஃபிட்டிங்லேயே இருந்தால் போதும். எதுவும் லீக்கேஜ் தான் வருது. நார்மலான டைட்டு கரெக்டாக இருக்கும். லீக்கேஜ் வந்தால் மட்டும் டைட்டு வச்சா மட்டும் போதும். இப்போ இந்த மோட்ரு அப்படியே செட் பண்ண வேண்டியதான். செட் பண்ணிவிட்டு கார்ப்பரேஷன் வாட்டரில் எப்படி தண்ணி எடுக்கிறது ஃபுல்லாகவே பார்த்துப்போம். நம்ம இதில் மோட்ரு எங்கே இதில் கூல் இந்த தண்ணி போட்டிருக்காங்க, தண்ணி ஊற்றிருக்காங்க. அதில் அந்த தண்ணி என்னத்துக்காக தான் அந்த கீர் பாக்ஸ் அந்த உள்ளார பாடியெல்லாம் துருப்பிடிச்சி மோட்ரு இன்பிளெலாம் பிடிக்காமல் இருக்கும். இந்த கூலர் தண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் இந்த லெவலுக்கு ஹைட் எத்தனாலும் வராது. இதுக்கிட்ட டீ போட்டு இதுக்கிட்ட மோட்ரு செட் பண்ண போகிறோம். மோட்ரு செட் பண்ணிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக தான். இது இன்னொரு செவரில் இருக்குது, அதில் செட் பண்ண சொல்லிட்டாங்க. கஸ்டமர் எந்த ஏரியாவில் செட் பண்ண சொன்னாலும் அந்த ஏரியா செட் பண்ணி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மோட்டரில் எம்டி ஏற்றிக்கிட்டோம். 1 இன்ச்சு எம்டியே தான் இருக்கும். 1 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும். 1 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும். 3/4 தான் வராது. 1 இன்ச்சு எம்டியே ஏற்றி வச்சு அதுலேருந்து நம்ம 3/4 வேணுன்னா புஷ் போட்டு எடுத்துக்கலாம். புஷ் இல்லை ரெடியூசர் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மோட்டர்லேயும் கிடையாது. சாதாரண ஆஃப் ஹெச்பி மோட்டர்னா இதேமாரி புஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு பீஸ் பைப்பு தேவைப்படுமா, அது அதிகமாக தேவைப்படாது. இப்போ புஷ்ஷை டேரெக்டாக ஒட்டிப்போம், அடியில் ஒட்டிப்போம். ஒட்டிக்கிட்டு அந்த மோட்டர் ஸ்டாண்ட் எடுத்து ஃபிட்டிங்கை ரெடி பண்ணுவோம். இப்போ இதுலேருந்து டீ போட்டு வச்சாச்சு. ஒரு கார்ப்பரேஷன் வாட்டர் கொஞ்சம் தள்ளி கேட்டாங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கிட்டாச்சு. இடையில ஒரு டீ போட்டு தூக்கி 3/4 பைப்புக்காக தூக்கி வச்சாச்சு. 3/4 பைப்புக்கு ஒரு டீயை போட்டு தூக்கி வச்சுட்டு இப்போ மோட்டர் ஸ்டாண்டை வாஸ்னர் வச்சு செட் பண்ணிப்போம். இதேமாரி மோட்டர் ஸ்டாண்ட் வாங்கிங்க. ஏன்னா செவுத்தில் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இது டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாரி போல்ட் நட்டு போடுற டைப்பை வச்சா கழட்டிக்கலாம். ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அது டச்சப் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ புஷ்ஷு போட்டாச்சு, எல்லாம் போட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செக் வால்வு எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் அதிகமாக வர டைமில் நம்ம என்ன செய்யணும், இடையில ஒரு வால்வு போட்டிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பூந்து ரிவேஸ் வந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருப்ப இங்கே ப்ரெஷரே வராது. இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு சுத்தமாக ஏறாது. இப்போ மேலேயும் ஒரு 1க்கு 3/4 புஷ்ஷு போட்டாச்சு. அதுலேருந்து ஒரு எள்ளு போட்டு கிளாம்பு ஃபிட்டிங்கை கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓஸு சொருகிற மாரி போட்டாச்சு. ஏன்னா அங்கேயும் தண்ணி பிடிக்கிற மாரியும் ப்ளஸ்ஸு இங்கேயும் போடுற மாரி. இப்போ இதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் பண்ணிப்போம். நம்ம இதிலேருந்து ஒயரிங் எடுக்க போகிறோம். இதுலேருந்து தண்ணி அப்படியே டேரெக்டாக ஊற்றுற மாரி தான் கூடையில் வச்சு அவங்க தண்ணி பிடிச்சது. அந்த பாத்ரூம் முன்னே தண்ணி ஓஸு போட்டு எடுத்துகிட்டு போகிற மாரி வச்சு கேட்டாங்க. இப்போ இந்த டேப்பு நார்மலாக தண்ணி வரும். மோட்ரு ஆனில் இருக்கும்போது இந்த டேப்பு திறந்தீங்கன்னா லைட்டாக ஏறுவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒயரிங் எடுத்து வந்திருக்கோம் இந்த மோட்டருக்காக. இப்படி சைடில் தான் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா ஷீட்டு போட்ட வீடு இந்த செவத்தில் வைப்போம்னு சொன்னால் வேணாம், அந்த செவத்துலேயே வச்சுருங்க, அதுதான் ஃபினிஷிங்காக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம ஒயரிங் வேலையும் இந்த வீட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். வேலை நடந்துட்டு இருக்குது. நான் அது லாஸ்ட்டாக ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கோன்னு ஷீட்டு போட்ட வீட்டுக்கு எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஒயரிங் கனெக்ஷன் இப்போ அதுக்கு பாடி எடுத்து நியூட்ரல் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்த்துப்போம். இப்போ இதில் பார்த்தா நெட்டு எதுவுமே லீக்கேஜ் இருந்தால் மட்டும் டைட் வச்சிங்க. மற்றபடி கயட்டுன்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஃப்ளாஞ்சில் உள்ள நெட்டெல்லாம்
மோட்டரை போட்டாச்சு. கார்பரேஷன் வாட்டர் வர டைமில் இதுமாரி மோட்டரை போட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரெஷர் ஈர்த்து கொடுத்து தேவையான அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா சந்தில் அதிகமாக தண்ணி இப்போதைக்கு ஊற்றினா ஹோல்ஸ் இன்னும் போடல. அந்தாண்ட கொல்லைக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. அதை போடுறப்ப நம்ம ஃபுல்லாக பார்த்துப்போம். இது ஒயரிங் வந்து இங்கே வாஷிங் மிஷினுக்காக இங்கே 2 சாக்கெட் வச்சுருக்கோம். ஒயரிங் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே வாசல் ஷீட்டில் லைட்டிங் ப்ளஸ்ஸு அங்கே பாத்ரூமுக்கு தனியாக இருக்குது. அதுக்கு தனியாக லைட்டிங் பண்ணுறதுக்காக அங்கே சுவிட்சு போர்டு ஒன்று வச்சுருக்கோம் வாசலில். இங்கே டியூப் லைட்டு போட்டுட்டு 2 பாத்ரூமுக்கு காமனாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த வாசலில் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் ஆனோன்னா இந்த சைடு ஒரு சுவிட்சு போர்டு ப்ளஸ்ஸு ரெகுலேட்டரோட ஃபேனுக்கு ரெகுலேட்டரோட பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒயர் டேக் போட்டு கட்டியிருக்கோம். நம்ம காப்பர் கம்பியில் கட்டினா இன்னும் லைஃப் நல்லா வரும். இங்கே ஒரு டியூப் லைட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக. நம்ம இது ஷீட்டுக்கு ஒயரிங் பண்ணது தனியாக காட்டினதே கிடையாது. அதனால் இது காட்டியிருக்கோம். இது ஃபுல்லாக டிவிக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கோம். இங்கே ஜங்ஷன் பழைய பைப் இருந்துச்சு, அதே கனெக்ட் பண்ணி ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே ஒரு டிவிக்கு ப்ரொவிஷன் ஒரு 4 ப்ளக் வச்சு விட்டுருக்கோம். ஃபுல்லாக இங்கே கிச்சனு சும்மா சின்னதாக ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு லைட்டு உள்ளே இருந்து போடுற மாரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சுவிட்சு போர்டு வச்சுருக்கோம். அங்கே ஒரு போர்டு கேட்டிருக்காங்க. இதுக்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாரி கேட்டிருக்காங்க. இதுக்கிட்ட கிரைண்டர் வைக்கிற மாரி கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன சீட்டாக போட்டிருக்கு. இதுக்கிட்ட தான் ஹோல்டர் வச்சுருக்கோம். இன்னும் பல்பு வாங்கி அவங்க போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இது கிச்சன் ஸ்டேஜ். இதுக்கிட்ட கிரைண்டர் கரண்ட் அடுப்பு தான் வைக்கிற மாரி போட்டிருக்கோம். ஃபுல்லாக இதுக்கிட்ட ஒரு லைட்டு வச்சுருக்கோம். இதுக்கிட்ட தான் இருக்குது. ஃபுல்லாக இதுக்கிட்ட தான் அந்தாண்ட தான் மோட்ரு சுவிட்சு எல்லாமே வச்சுருக்கோம். ஃபுல்லாக பக்கத்துலேயே மோட்ரு சுவிட்சு எல்லாமே வச்சுருக்கோம். இதுக்கிட்ட தான் கரண்ட் அடுப்பு ப்ளஸ்ஸு நம்ம மிக்ஸி தான் போட்டு அரைக்கிற மாதிரி மோட்ரு அங்கே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நிறையா இருக்கும், அதை போய் பாருங்கள். நன்றி.